நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். எனக்கு எடுத்தோடனே கில்லி கிரீடம் அஜித் விஜய் அந்த மாதிரி அமைஞ்சது. அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இருந்தான் ஃபுல்லா. படத்துல அங்கங்க தேடி கண்டுபிடிக்கணும், அது வேற வச்சு. அதுக்கப்புறம் தான் கற்றது தமிழ்னு ஒரு படத்தை தமிழ்நாடு முழுக்க வாங்கி வெளியிட்டவனா இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. 2,20,00,000 மேலே நான் லாஸ் ஆனேன். ஆனால் அன்னைக்கு நான் அதை துணிஞ்சு பண்ணலைனால் இன்னைக்கு ராமுங்கிற இயக்குனர் தெரிஞ்சிருப்பாரா? நான் கான்ட்ரவர்சிக்கெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது. நான் குடிப்பேன்னா ஆமாம் நான் குடிப்பேன், அடிப்பேன்னா ஆமாம் நான் அடிப்பேன். எதுலேயுமே என்கிட்ட நான் செஞ்சுருக்கேன். அதை விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனை குடிச்சிட்டு பேசுகிறான்னு சொன்னாங்களா இல்லை? ஆனால் அதே மனுஷன் செத்ததுக்கப்புறம் இதே உலகம் தான் வேற பேசுது. இதுதான் எத்தனை பேர் யூடியூப் நடத்துகிறாங்க. இன்னொருத்தனை பற்றி கக்கூசுனா நாரத்தான் தம்பி செய்யும். அது உன் கக்கூசு நாரும் என் கக்கூசு நாரும். கக்கூசை போய் பார்த்துட்டு நாருதுன்னா அப்புறம் எனக்கு வாயில் வேற தான் வரும். ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறத ஒரு தாய் படம் பிடிச்சி போடுற கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிட்டா இந்த சமூகம் போயிடுச்சுன்னா இதை பார்த்துட்டு நான் கண்டுக்காமல் போகணும்னு சொன்னால் இது எப்படி தம்பி? அரசியலுக்கு போயிட்டேன் தம்பி, அதுவும் ஜாதி அரசியல். உனக்கு நார்மலாக மேட்ரு கிடைச்சாலே உனக்கு கீழே கமெண்ட்ஸில் தேப்பையன் தான் அவங்க இப்போ போடுவாங்க. இன்னொன்று கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் இது ஒரு உங்களுக்கு மனசு இருந்தால் இது இருந்தால் ஒரு லைக் போடுங்களே இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது லிட்ரலி பிச்சை எடுக்கிறாங்க. ஒரு மாசமா கில்லி பயங்கரமா போயிட்டு இருக்கு. உங்களை நிறைய பேர் வலை வீசி விமல் தெரியாதவங்களாம் பார்த்துருந்தேன். விமல் சார் பாரு அப்பயே நடிச்சிருக்காரு இந்த படத்துல. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கூத்துப்பட்டுல நடிப்புக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைம்ல தான் என்னோட முதல் படம் கில்லி. அவர் தரணி சார் கூத்துப்பட்டுறைக்கு நாடகம் பார்க்க வருவார். அப்போ அங்கே ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணாங்க. அப்போ நான் கில்லி படம் விஜய் பெருசாக இருக்குன்ட்டு போய் நடித்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 80-85 நாள் நடித்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இருந்தேன் ஃபுல்லாக. ஆனால் படத்தில் அங்கங்கே தேடி கண்டுபிடிக்கணும், அது வேறு வச்சு. அதுக்கப்புறம் தான் இப்படிலாம் இருக்குது. நான் என்ன நினச்சேன், எடுத்ததெல்லாம் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு சினிமானா தெரியாது. நாடகங்கள் ஸ்டேஜ் மேடை நாடகம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுதான் முதல் அனுபவம். எனக்கு எடுத்தோடனே கில்லி கிரீடம் அஜித் விஜய் அந்த மாதிரி அமைஞ்சுது. ஏன்னா கிரீடம் படத்துல சருகுணம் கோ-டைரக்டரா ஒர்க் பண்ணாங்க. சருகுணம் மூலியமா அந்த படம் கிடைச்சிது. இந்த படத்துல தரணி சாரே நேரா கூத்துப்பட்டுல ஸ்லாங் நல்லா இருக்கு வான்ட்டு கூட்டு போனாரு. அது மாதிரி எடுத்தோடனே 2 படம் 2 ஹீரோ படம் நடிச்சோம். சூப்பர். ஏன்னா சில நேரங்களில் நல்ல ரிலீஸ் தேதி அமைய மாட்டுது, கரெக்டாக எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஹீரோஸ் எல்லாம் அது ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்களே. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு நடந்திருக்கு ஏதாச்சும் நல்ல படம் ஒரு தப்பான டேட்லேயோ இல்லை தப்பான சமயத்தில் போய் மாட்டி? முன்னாடி நடந்திருக்கு, இனிமேல் அது நடக்காம நல்லபடியாக வரும்ன்றது நம்பிக்கை. ஓகே ஓகே ஓகே. முன்னாடி நிறையா அது மாதிரிலாம் கச்சமச்சான் நடந்திருக்கு. இப்போ நான் முதல்ல கமிட் பண்ணும்போது தெளிவான ஆட்களாக கமிட் பண்ணிட்டோம்னா அந்த தவறுகள் நடக்காது. நம்ம ஏனோ தானன்ட்டு எல்லாம் வர்றது போனதெல்லாம் அந்த சில தப்புகள்லாம் பண்ணி தான் கொஞ்சம் சிக்கலில் மாட்டி அதுக்கப்புறம் வெளில இப்போ நம்ம முதல் படி எடுத்து வைக்கும் போதே கரெக்டான வீட்டுக்குள்ளே கரெக்டான ஆளுகளோட பழக்கம் வழக்கம் வச்சுக்கிட்டா எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும். தப்பான ஆளுகள்கிட்ட பழக்கம் வச்சா தப்பானவே நடக்கும். அதனால அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, என்ன எடுத்துக்கங்க, கற்றது தமிழ்னு ஒரு படத்தை தமிழ்நாடு முழுக்க வாங்கி வெளியிட்டவனா இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 2,20,00,000 மேலே நான் லாஸ் ஆனேன். என்ன மாதிரி ஒரு சின்ன நடிகனுக்கு 2010-9 அந்த பணம் எவ்வளோ பெரிய பணம். ஆனால் அன்னைக்கு நான் அதை துணிஞ்சு பண்ணலைனால் இன்னைக்கு ராமுங்கிற இயக்குனர் தெரிஞ்சிருப்பாரா? அந்த படத்துடைய கேமராமேன் வெற்றி, அந்த கேமராமேன் கதிர் தெரிஞ்சிருப்பாரா? அதில் நடித்த அஞ்சலிங்கிற நடிகை தெரிஞ்சிருப்பாங்களா? நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு இதுதான் ஆத்ம திருப்தி. நான் ஒரு நல்ல இயக்குனரை இந்த தமிழ் சினிமாவை கொடுத்துருக்கிறேன். படம் எடுத்தவங்க யாரோ ஒருத்தவங்க அந்த படத்தை ரிஸ்க் எடுத்து வாங்கினேன்ல. நான் எத்தனை பேர் இப்போ கமல் சார் படம் எடுத்திருக்காரு, ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறோம்ல, எத்தனை என்ன மாதிரி சின்ன நடிகர்கள் எத்தனை பேர் படம் எடுத்து இதாக இருக்காங்க. ஸோ இது பேஷன். இது நமக்கு காசை தாண்டி ஒரு இது மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு. இப்போ கருணாஸ் அவர்கள் பேச போறாருனாவே அங்கே ஒரு சின்ன சலசலசப்பு என்னன்னா, கான்ட்ரவர்சியாக ஏதாச்சும் பேசுவாரா, அவர் கண்டிப்பாக கான்ட்ரவர்சியாக ஏதாச்சும் பேசுவார். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு டேக் வந்துடுது. இது நீங்கள் இப்போ ஒரு பிளான் பண்ணி பண்ணுறதா இல்லை நீங்கள் எதாச்சியாக பேசுறது ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ரவர்ஷியலாக ஆகிடுதா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஒரு யதார்த்தவாதி. எனக்கு நான் இன்னொன்று பாரு, நான் சட்டமன்றத்துலேயும் பேசியிருக்கேன், இங்கேயும் பேசியிருக்கிறேன். நான் என்றைக்குமே பேப்பர் வச்சுட்டு பேசுகிறது கிடையாது. நான் மேடைகள்லையும் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் கான்ட்ரவர்சிக்கெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது. என் மனசுக்கு படுறத பேசுவேன். நான் எனக்கு நான் ஒரு போலியான வாழ்க்கை என்கிட்ட கிடையாது. நான் குடிப்பேன்னா ஆமாம் நான் குடிப்பேன், அடிப்பேன்னா ஆமாம் நான் அடிப்பேன். எதுலேயுமே என்கிட்ட நான் செஞ்சுருக்கேன். அது ரெக்கார்டு இருக்குது. நான் இப்போ போய் மாற்றி ஏன் பேசணும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு அன்னைக்கு பாருங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசி நான் இப்போ இப்படி மாற்றி இது இப்படித்தான் போகுது இன்னைக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் எனக்கு துளி கூட அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துக்கு எனக்கு என்ன தோணுதோ,
எதை சொல்ல நினைக்கிறேனோ அதை நான் சொல்லுவேன். நான் யாரையும் ஹேட் பண்ணணுங்கிறதோ இல்லை இந்த மாதிரி சொல்லி அதில் நான் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, நான் பேட்டியே அதிகமாக கொடுக்க மாட்டேன். அப்படியெல்லாம் ஒன்று நம்ம வந்து விளம்பரம் பண்ணி என்ன போகுது அப்படிலாம் விளம்பரம். இப்போ எத்தனை பேர் யூடியூப் நடத்துகிறாங்க, இன்னொருத்தனை பற்றி கக்கூசுனா நாரத்தான் தம்பி செய்யும், அது உன் கக்கூசு நாரும் என் கக்கூசு நாரும். கக்கூசை போய் பார்த்துட்டு நாருதுன்னா அப்புறம் எனக்கு வாயில் வேறு தான் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இன்னொருத்தரை நீ வந்து தவறு செய்தால் சுட்டி காட்டு. தவறு உண்மைங்கிற பட்சத்தில் என்ன வேணாலும் பண்ணு, எவ்வளோ தூரம் அதுக்கான நடவடிக்கை சட்டத்தை நடவடிக்கை ஜெயிலில் தள்ளு, தூக்கு தண்டனை கூட வாங்கி கொடு, அதில் தவறே கிடையாது. ஆனால் தவறே இல்லாத விஷயங்களை நீனா உன் வாழ்க்கைக்கு, நீ சாப்பிட்றதுக்கு, நீ படுக்கிறதுக்கு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க துணி வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் நீ இன்னொருத்தன் வாழ்க்கையை வந்து கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி உண்மைக்கு புறம்பாவனை சொல்லி நீ என்னமோ ஒரு பெரிய நல்லவன் மாதிரி ஒரு சில பேர் இப்போ நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஜனங்கள் வந்து இப்படி வர்றதை உண்மைன்னு நம்புறாங்க. ஒரு சினிமாக்காரனை பற்றி ஒரு செய்தி வந்தால் அது உண்மைன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு செல்ஃபோனுடைய வருகை வந்து இந்த சமூகத்துக்கு நல்லதா கெட்டதான்னு பார்த்தா என்னை பொறுத்தவரை கெட்டது தான். இதனால தான் இன்றைக்கு வந்து 1500 டைவர்ஸ் நடக்குது. 1500 கல்யாணத்தில் 1490 கல்யாணம் டைவர்ஸில் நடக்குது. எல்லாருமே ஆணும் கெட்டு போயிட்டா, பொண்ணும் கெட்டு போயிட்டா, எந்த ஒழுக்கமும் இல்லை, குழந்தைகள்கிட்ட ஒழுக்கம் இல்லை, எல்லாமே நாசமாக போச்சு. ஸோ அந்த விதத்தில் நாம் யாரையும் சொல்லி இவங்களை அதை சொல்லி அது என்ன தேவை இருக்குது, அதில் என்ன அவசியம் இருக்குது? அது இன்னொன்று, இந்த மாதிரி போலியான பொய்யான விஷயங்கள் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் அது சர்வேயெல்லாம் ஆகாது. உங்களுடைய என்றைக்குமே இப்போ விஜயகாந்த் எடுத்துக்கங்க, அவரை இதே மீடியாக்கள் இதே சமூகம் என்னென்னலாம் அவரை இது பண்ணாங்க, விமர்சனம் பண்ணி எவ்வளோதெல்லாம் பண்ணாங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனை குடிச்சிட்டு பேசுகிறான்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனால் அதே மனுஷன் செத்ததுக்கப்புறம் இதே உலகம் தான் வேற பேசுது. இதுதான் மக்களுடைய மனநிலை தான். அதனால மக்களை சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். சார், இப்போ படங்களை நிறைய அரசியல்லாம் பேசுறாங்களே. இப்போ ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டே சொல்றாங்க, இப்போ இந்த படம் இதை பற்றி தான் பேச போகுதுன்னு. இப்போ நீங்கள் அதை பண்ணுவீங்களா, இல்லை எதுக்கு நம்மளுக்கு ஏன் பிரச்சனை இல்லைன்னு யோசிப்பீங்களா சார்? எப்படி? எனக்கு வந்து அரசியல் தெரியாது, அதனால அரசியல் கதை கேட்டாலும் அது எனக்கு புரியாது. சரி, அதனால அது பண்ணுறேன்னாங்கிறது இந்த மாதிரி அது மாதிரி வரல. எனக்கு புரிஞ்சதுன்னா அந்த காலகட்டத்தில் பார்ப்போம். இப்போ எனக்கு அரசியல் தெரியாது. ஓகே, இப்போ வந்தாலும் நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய பதில் அதுதான். ஆமாம், புரியலன்னா என்ன பண்ணுறது? புரியாத படத்தில் போய் நடிச்சு என்ன பண்ணுறது? இப்போ ஒரு திட்டம், அது திட்டமா இல்லை அன்பா சொல்கிறோமானே தெரியலன்னா அதை நம்ம எப்படி உள்வாங்கி நடிக்க முடியும்? ஓகே, ஒரு அரசியல்னா இப்போ நீங்கள் அமைதிப்படை மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கல, கேட்கும்போது இவருக்கு தெரியும் அது பண்ணலாம். ஆனால் இப்போ படங்களை தாண்டி ஒவ்வொரு படத்தோட இப்போ ப்ரெஸ் மீட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்னொரு இயக்குனரை பற்றி தப்பாக பேசுறது, இவன் வந்துட்டு பிறகு தான் படங்கள் சரியில்லை, இவங்க வந்து இது ஒரு தப்பான ஒரு போட்டியாக தானே மாறும். இல்லை தம்பி, இங்கே பிரச்சனையே அதுதான். ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய ஞானியாகவும் அறிவாளியாகவும், இன்னைக்கு நீங்கள் உன்னை ஏதாவது திறந்து பார்த்தீங்கன்னா அவன் மருத்துவராக மாறிட்டான். இதை விளையாட்டு, இதை போடுங்க, அதை பண்ணுங்க. சமையலில் போயிட்டீங்கன்னா அவன் ஒரு பெரிய சமையல். இப்போ இதை 10 பேர் லைக் பண்ணுறாங்க, இதை ஒரு 10, இப்போ ஒரு வியாதி ஆயிடுச்சு. நான் ஒரு ஃபோட்டோ போட்டேன், இதை நிறைய பேர் லைக் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் இது வந்து ஒரு உங்களுக்கு மனசு இருந்தால் இது இருந்தால் ஒரு லைக் போடுங்களே, இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது லிட்ரலி பிச்சை எடுக்கிறான் ஆம்பளை. சரி, இன்னொன்று பாரு எவ்வளோ மோசமாக போயிட்டாங்க. ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறத ஒரு தாய் வந்து படம் பிடிச்சி போடுற கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிட்டா இந்த சமூகம் போயிடுச்சுன்னா, இதை பார்த்துட்டு நான் கண்டுக்காமல் போகணும்னு சொன்னால் இது எப்படி தம்பி? இவனை நான் திட்டக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி தம்பி? இது அவன் புருஷனே ஏற்றுக்கிறான முதல்ல. ஸோ அப்போது ஒட்டுமொத்தமாகவே இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நான் சொல்கிறது ஆல் ஓவர் வேர்ல்டு எடுத்துக்கலாம், குறிப்பாக இந்தியா. அதில் எனக்கு முக்கியம், ஏன் மாநிலம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஒரு தொன்மையான மக்கள் வாழக்கூடிய, ஒரு தொன்மையான மொழி பேசக்கூடிய ஒரு மக்களே இப்படி கலாச்சார சீரழிவை உருவாக்குறாங்க, அதுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது என்னால் சந்தோஷப்பட முடியல. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு பதில் வந்துருச்சு. அதாவது ஒருத்தனை நீ விமர்சனம் பண்ணி அசிங்கப்படுத்தினால் திரும்பி உனக்கு அது வரும். இதே நீ ஒருத்தர் நல்லது பண்ணியன்னா யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணுவான். அப்போ உன்னுடைய எண்ணங்களில் பாசிட்டிவ் வேணுமா நெகட்டிவ் வேணுமா? இன்றைக்கு இந்த சமூகத்தில் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கு. நல்ல செய்திகளை இங்கே யாரும் கேட்கறதுக்கோ பார்க்கறதுக்கோ தயாராக இல்லை. கருணாசி அம்மாவோட சமாதியில் எவனோ ஒரு பையன் ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு காலையிலேருந்து பின்னாடியே சுற்றுறான். கிளம்பி எல்லாம் முடிஞ்சு நான் கிளம்பி முழுதும் அண்ணன் காலையிலேருந்து சுற்றுறேன், அண்ணன் இங்கே போய் சரி வாடா என்னடா வாடா அப்படின்னு எடுக்கா அதை அவன் போட்டு விட்றான். உடனே மக்கள் கொதிச்சு பாருங்க, நன்றி இல்லை போய் அம்மா அவதான் சீட்டு கொடுத்தாங்க, அங்கே போய் அவங்க சாவில் செல்ஃபி எடுக்கிறான். நானாடா எடுத்தேன்? ரோட்டில் போகிறவனை நானா கூப்பிட்டு வாப்பா அம்மா கூட நீ செல்ஃபி எடுக்க நானா கூப்பிட்டேன்? நீ நச்சு பண்ற. இப்போ உனக்கு கோபத்தில் ஒருத்தர் செல்லை தட்டி விட்டா பாருங்க, சிவகுமார் புது இடத்துல அநாகரியம் ஒருத்தர் செல்ஃபி எடுக்க தட்டி விட்டாரு. என்ன
என்னடா டேய் முதல்ல உன் வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குடா. உங்க அப்பா நல்லா இல்லாமல் இருக்கான், டெய்லி ஒயின் ஷாப்லேயே படுத்து கிடக்குறான், அவ்வளோ பிரச்சனை உன் வீட்டில் இருக்கு. எவனாவது சிந்திக்கிறான் அதை? சார் இப்போ நீங்க எப்போ பேசும்போதோ அது அது எதர்ச்சியா வர ஒரு விஷயம். இந்த ஒரு சரக்கு அடிக்கிறதால ஒரு சமுதாயம் கெடுது. இப்போ நீங்க சில டைம்ல நீங்க தண்ணி அடிக்கிறத பத்தி ஓப்பனா பேசுவீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அது மேல ஒரு எதிர்ப்பு இருக்கா, இல்ல உங்களுக்கு அதனால சமுதாயம் கெட்டுப்படும் தோணுதா, இல்ல இதுதான் நிதர்சன உண்மை நீங்க பேசுறீங்க? அதான் தம்பி, பழக்க வழக்கம் என்பது வேற, பழக்க வழக்கம்ங்கிறது வேற, அடிமைத்தனம் என்பது வேற. குடிக்கிறதுங்கிறது கூட இன்னைக்கு நீனும் நானா கண்டுபிடிக்கல. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த சரக்கு வந்து தமிழ்நாட்டில் தயார் பண்ண முன்னோர்கள் தயார் பண்ண சாராயம் தான். அதை நான் சொல்லலை, பாரதியாரே எழுதியிருக்கிறார். நம்ம கவிஞர் பாரதியார் நாட்டுக்கு எழுதின கவிதைகள் தான் தெரியும், சரக்குக்கு எழுதின கவிதை வணங்கும் தெரியாது. ஆனால் இந்த படத்தில் வச்சோம் இருக்கா இல்லைன்னு தெரியல. இந்த படத்தில் இருக்கு. ஹேபிட்ஸுங்கிறது நீங்கள் அதை எதையுமே உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் தம்பி. நீங்கள் காலையில் 10 மணிக்கு கடை திறக்குங்கிற பொழுது நீங்கள் 8 மணிக்கெல்லாம் போய் தலகாணி வச்சுக்கிட்டு அங்கே போய் படுக்கக்கூடாதுங்கிற. கடை எங்கேயும் போகிறது இல்லடா. இன்னைக்கு தமிழ்நாடு இனிமேலாம் வந்து சாராயமெல்லாம் விற்காமலாம் தமிழ்நாடுலாம் ரன்னே பண்ண முடியாது. அப்படி ஆயிடுச்சு. அதாவது நல்லதுக்கும் பார்ட்டி வேணும், கெட்டதுக்கும் பார்ட்டி வேணும். எதுக்கு எடுத்தாலும் சரி மாப்பிள்ள, அப்புறம் சரி ஒரு போடுங்க, ஒரு ஆப்பு போடுங்க பார்ப்போம். எதுக்கு எடுத்தாலும் ஏன் என்னடா ஒரு மாதிரி இருக்கேன், இல்லை பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், மூட் அவுட் ஆயிடுச்சு, அதுக்கு எதுக்காவது ஒரு ரீசன் தேவைப்படுது அவனுக்கு இன்னைக்கு. அதனால் இது வந்து நல்ல நான் ஆதரிக்கலை. பட் அதுக்காக நான் ரொம்ப நல்ல வேணாம் உங்கள்கிட்ட ஏமாத்தலாம் நான் தயாரில்லை. உன்ன மாதிரி தான் நானும். உனக்கு என்னென்னலாம் பிடிக்குது நீ செய்யல, அது மாதிரி எனக்கு பிடிக்கும். நான் மட்டும் செய்யக்கூடாது, நீ மட்டும் செய்யணும்னா அது என்ன சுயநலம் உனக்கு? நீ எல்லா தப்பும் என்ன வேணாலும் நீ பண்ணுவேன், ஆனால் நாங்கள் சினிமாக்காரங்க மட்டும் எதையுமே பண்ண எப்படின்னு கேட்குறேன். அது என்ன உனக்கு? ஏன் மனைவியாரியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சரி ஓகே. ஸோ திரும்ப உங்களை ஒரு காமெடினா எதிர்பார்க்கலாமா? நான் வந்து இப்போ 160 படங்களில் எத்தனையோ படங்கள், 100க்கும் மேற்பட்ட படங்களில் நான் எழுதின சீன்களே இருக்குது. நானே எழுதின நானே உருவாக்கின சீனே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த படத்துக்கு நான் அந்த கிரெடிட் கேட்டதே இல்லை. ஏன்னா அது என் வேலை இல்லை. இயக்குனர் ஒரு படம் நான் ஒரு சீன் எழுதுனால உடனே நான் அதை சொந்தம் கொண்டாடுற எண்ணம்லாம் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எவ்வளோ இருக்குது நான் சொல்ல மாட்டேன். அது சொன்னால் அந்த இயக்குனரை நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது நமக்கு வேலை இல்லை. நமக்கு வேலையெல்லாம் விட மரியாதை ரொம்ப முக்கியம் தம்பி. காசு கொடுக்குறீங்கிறதுக்காகலாம் எல்லாத்துக்கெல்லாம் நம்ம அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தால் நான் சினிமாவில் வேறு இடத்துல இருந்திருப்பேன். மனசுக்கு பட்டது ஓப்பனாக பேசுகிறோம். சினிமாவில் உங்களுக்கு அப்படி இருந்தால் சரியாக வராது. அது தம்பிக்கும் தெரியும். என்ன தம்பி, இங்கே வந்து கொஞ்சம், ஏன்னா சினிமாங்கிறது ஒரு போலியான உலகம். அந்த போலியான உலகத்தில் போலியாக இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ அங்கே போய்ட்டு நான் எப்படின்னா கொஞ்சம் ஒதுக்கி தான் வைப்பாங்க. அதையெல்லாம் மீறி நீ மறுபடியும் நான் இன்னும் இருக்கேன் சினிமாவில். அரசியலுக்கு போயிட்டேன் தம்பி, அதுவும் ஜாதி அரசியல். உனக்கு நார்மலாக மேட்ரு கிடைச்சாலே உனக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் தேப்பையன் தான் இப்போ போடுவாங்க. உண்மையான பையன் தான், அதில் ஒன்று அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சொல்கிறேன், அப்படி இருந்துமே அவ்வளோ விமர்சனங்களை தாண்டியுமே எனக்கான வாய்ப்புகளை நான் வந்து சரியாக பயன்படுத்தி அதுக்கு நான் உண்மையாக உழைச்சி அதை ஒரு 10 பேரை பார்க்குறவனை வந்து அப்ரிஷியேட் பண்ண வைக்கிறோம்ல. ஏன்னா இந்த மக்களை நான் 12 வயசுலேருந்து பார்க்குறேன் தம்பி. சரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு கலைக்கு மொழி கிடையாது தம்பி. கலைக்கு மொழி ஜாதி எதுவுமே கிடையாது. ஆனால் ஜாதி இருக்குது இந்தியாவில். அதை நீ இல்லைன்னா ஏமாற்றக்கூடாது. புரியுது. சர்டிஃபிகேட்ல இருக்குல்ல. சொன்ன மாதிரி அவரோட ஆரம்பம் விஜய் சாரோட ஆரம்பிச்சது. இப்போ நீங்களும் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவரோட அரசியல் இதுவும் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் சினிமாவில் கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து விஜய் சார் அவர்கள் நிறைய மூத்த நடிகர் அந்த டாப் லீக்ல இருக்கவங்க எல்லாருமே அரசியலுக்கு வராங்க. ஸோ இது ஒரு சமுதாய அந்த ஒரு டிசைனே அந்த மாதிரி மாறிடுச்சா? எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு, ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு, 10 வருஷம் ஆயிடுச்சுங்கிற மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து கிட்டத்தட்ட 20-25 வருடங்களாக அவர் திராவிட சித்தாந்தத்தின் மேலேயும் இந்த மக்களுக்கான போராட்டங்கள்லையும் அவர் எத்தனை வருஷம் கலந்துக்கிட்டாரு, என்னென்னலாம் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் இங்கே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எனக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்குது, என்கிட்ட நிறையா காசு வந்துருச்சு, நான் வந்து இப்போ வந்து சிஎம் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. அது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நீங்கள் அரசியல் வந்து வெளியிலேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரியான அரசியல் இன்றைக்கி கிடையாது. உங்களை நடிகனா என்னை பிடிக்கும், எல்லாருக்கும் தானே என்னை பிடிச்சிருந்துச்சி. எப்போ என்னை பிடிக்காமல் போச்சு, நான் என்னைக்கு வணங்குறேன்னு சொன்னனோ அன்னையிலேருந்து என்னை பாதி பேருக்கு பிடிக்காம போச்சு. அப்போ என்ன இருக்குது உனக்கிட்ட? எனக்கிட்ட இல்லை ஜாதி, உனக்கிட்ட இருக்கு, உன்னுடைய பார்வையில் இருக்கு. உனக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, எனக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அதே மாதிரி தான் நாளைக்கு ஒரு நடிகன் இப்போ வர்றாருன்னா இந்த சினிமாவில் பார்த்த நடிகனாக பார்த்த மக்கள் இருக்கான்ல, அவனே உன்னை வேற மாதிரி பார்ப்பான். ஏன் வந்து விஜய் சாரை வந்து ஜோசப் விஜய்னு ஏன் சொல்கிறாங்க? மற்றவங்க பிரிக்கிறாங்கப்பா. எவ்வளோ கெட்ட சிந்தனை பாரு. ஏன் எம்ஜிஆர் வந்து மலையாளின்னு சொன்னாங்க? இதுதான். நீங்கள் அரசியலாம் அவ்வளோ ஈஸியாலாம் இங்கே, ஏன்னா மக்களே அவ்வளோ கரப்டடாக இருக்கான் தம்பி. ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னா இவன் வீடு தேடி போய் கேட்குறான். இப்போ நான் ஏடிஎம்கே
உனக்கு நான் ஒரு டிஎம்இக்கில் நான் மட்டும் போட மாட்டேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்க போடுவாங்கல்ல, அப்போ 7 பேர் இருக்கோம்ல, 7 பேருக்கு ஆளுக்கு 1000 ரூபானா 7000 ரூபாய் கொடுறான்னு சொல்லி போய் கேட்குறான். தப்பு பண்றது யார்? அரசியல்வாதியா மக்களா? ரெண்டு சைடுமே இருக்குல்ல. தம்பி நீ கேட்கலன்னு நான் தம்பி கொடுக்க போறேன். நீ என்ன சொல்லி அவர் கொடுக்குறாரு, என்ன சொல்லி பழக்கப்படுத்துறாங்கன்னா அவங்க என்ன அவங்க காசையா கொடுக்குறாங்க. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. ஸோ ஃபைனலாக இந்த டைட்டில் கேட்ட உடனே அந்த ஒரு பாடல் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஸோ உங்களை வச்சுட்டு ஏதாச்சும் இல்லை, இப்போ இருக்க சமுதாய சூழலில் நிறைய விஷயம் நீங்கள் கலந்த மாதிரி பேசுறீங்க. ஒரு பாடலோட முடிக்கலாமே. போகும் இடம் வெகு தூரம் இல்லை, வாராய் சூப்பர். ஆடா. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.